இன்னைக்கு முருகனோட திருக்கல்யாண உற்சவம். சூரனை சம்காரம் பண்ணிட்டு வந்த முருகன் இந்திரதேவனோட மகளான தெய்வ யானைய கரம் பிடிக்கிற சிறப்பான நாள் தாங்க இன்னைக்கு. சோ இந்த நம்ம முருகனோட திருக்கல்யாண உற்சவத்தை பாக்குறதால என்ன கிடைக்குதுன்னு தெரியுமாங்க? கல்யாணம் ஆகாதவங்க இந்த திருக்கல்யாணத்தை பாக்குறதால அவங்க மனசுக்கு ஏத்த மாதிரி ஒரு சந்தோஷமான இல்லற வாழ்க்கை அமையுங்க. அதே மாதிரி கல்யாணமானவங்க இந்த திருக்கல்யாணத்தை பாக்குறதால என்ன கிடைக்குதுன்னு தெரியுமா? அவங்க வாழ்க்கையில எவ்வித பிரச்சனைகள் இருந்தாலும் அது எல்லாத்தையும் நம்ம வள்ளி தேவசேனா சரி செஞ்சு அவரோட இல்வாழ்க்கைய போல ஒரு நிறைவான நிம்மதியான அமைதியான அழகான மன வாழ்க்கைய நம்ம எல்லாரையும் வாழ வைப்பாரு அப்படிங்கறது தாங்க அசைக்க முடியாத நம்பிக்கை. சோ இந்த திருக்கல்யாண உற்சவத்துல மாலை மாத்திப்பாங்க. ஒரு பெண் அணியக்கூடியதுக்கு பேர் தான் மாலை. ஆண் அணியக்கூடிய பேர் மாலை கிடையாது. அதற்கு பெயர் தார். ஓகேவா? ஒரு ஆண் கல்யாண வைபோகத்துல மாலை மாத்திக்கிறதுக்கான காரணம் என்ன தெரியுமா? உன்னுடையதெல்லாம் என்னுடையது, என்னுடையதெல்லாம் உன்னுடையது. சோ நீ நான் அப்படின்னு இல்லாம நீயும் நானும் சேர்ந்து நாம் என்றாகி இந்த இல்லற வாழ்க்கையில் ஒருவரை ஒருவர் விட்டு கொடுக்காமல் இணைந்து அறநெறிப்படி இல்லற வாழ்க்கையை இன்பமாகவும் நிறைவாகவும் வாழ்வோம் அப்படின்னு உறுதி அளிக்கிறதுக்காக தான் ஒரு ஆண் ஒரு பெண்ணோட மாலையை மாத்திக்கிறதுக்கான அர்த்தம். ஒரு பெண் ஒரு ஆண் கிட்ட மாலையை மாத்திக்கிறதுக்கான என்ன அர்த்தம் தெரியுமா? உன்னுடைய இன்ப துன்பங்கள் என்னுடையது, என்னுடைய இன்ப துன்பங்கள் உன்னுடையது. சோ நாம இதேதான் அர்த்தம். நீ நானும் ஒண்ணு சேர்ந்து எல்லா சவால்களையும் சந்தித்து ஒன்றாக இல்லற வாழ்க்கை இன்பமாக வாழ்வோம். ஓகேவா? வேறுபாடு இல்லாமல் ஒற்றுமையாக இந்த மன வாழ்க்கையை மனப்பூர்வமாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வோம் அப்படிங்கறதாங்க அர்த்தம். சோ இந்த திருக்கல்யாண வைபவத்தை பார்த்து எல்லாருக்கும் ஹாப்பியான ஒரு மேரேஜ் லைஃப் அமையவும், ஆல்ரெடி மேரேஜ் லைஃப் அமைஞ்ச எல்லாரோட வாழ்க்கையில் இன்பங்கள் நிறையவும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். பாய்.